Hi guys, today we will revise in chapter 8 declaration and payment of dividend. இதுல எந்த செக்ஷன்ல இருந்து இது வரைக்கும் section 123 ல இருந்து 127 வரைக்கும். First இதோட definition பார்த்தோம் 2 clause 35. definitionல ஒண்ணுமே பெருசா இல்ல. கரெக்ட்டா definition என்ன? Dividend includes any interim dividend. அவ்வளவுதான் definition. But meaning of dividend தான் நமக்கு தெரிய வேணும். கரெக்ட்டா? Meaning of dividend என்ன? Dividend implies distribution of any sums to members out of profits and wherever permitted out of free reserves available for the purpose. அதாவது நம்ம கிட்ட கம்பெனி கிட்ட நிறைய சர்ப்ளஸ் இருக்கு. அந்த சர்ப்ளஸை நம்ம மெம்பர் கூட ஷேர் பண்றோம். அந்த ஷேர் பண்ற அமௌண்ட் தான் வந்து என்னது? டிவிடெண்ட். ஓகே, அது ஒண்ணு நம்ம ப்ராஃபிட்ஸ்ல இருந்து பே பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி எங்க பர்மிட்டோ அந்த இடத்துல ரிசர்வ்ஸ்ல இருந்து எடுத்து பே பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பத்தி பார்த்தோம். டிவிடெண்ட்டை பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் பேஸ்ட் ஆன் ஷேர்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். பேஸ்ட் ஆன் டைம் எப்படி நம்ம டிவிடெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணலாம்? ஃபைனல் டிவிடெண்ட் அண்ட் இன்ட்ரிம் டிவிடெண்ட். பேஸ்ட் ஆன் ஷேர்ஸ் equity shares and preference shares. preference shares further எப்படி classify பண்ணலாம்? cumulative preference shares and non cumulative preference shares. இப்போ based on time final dividend னா என்ன அப்படினா இந்த final dividend year endல கொடுப்பாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க கம்பெனி. கரெக்ட்டா? இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அதை யார் அப்ரூவ் பண்ணுவாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க அட் த ஏஜிஎம். ஒன்ஸ் நம்ம ஃபைனல் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால என்ன பண்ண முடியாது? ரிவோக் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. கரெக்ட்டா? தென் இன்ட்ரிம் டிவிடெண்ட். இன்ட்ரிம் டிவிடெண்ட்னா என்ன? அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் எண்ட் முடிஞ்சு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க்கு நடுவுல நம்ம ஏதாவது ஒரு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அது இன்ட்ரிம் டிவிடெண்ட். அந்த இன்ட்ரிம் டிவிடெண்ட் கம்பெனிஸ் யூசுவலா எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு குவார்ட்டர்லயோ இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் பீரியட்லயோ அவங்களுக்கு எக்ஸஸா ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதை அவங்க மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்றது வந்து என்னது? இன்ட்ரிம் டிவிடெண்ட். ஓகே, இது வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுவா, யார் டிக்ளேர் பண்ணுவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அவங்க என்ன அப்ரூவல்லாம் எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் இட் வில் பி இஷ்யூட் எப்போ? அட் எனி டைம் டியூரிங் த க்ளோஷர் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் till annual general meeting. Then it can be revoked with consent of all shareholders. அப்ப interim dividend என்ன பண்ண முடியும்? நம்மளால ரிவோக் பண்ண முடியும். பட் அதுக்கு என்ன வேணும்? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து கன்சென்ட் வேணும். ஆனா அதை டிக்ளேர் பண்றதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து கன்சென்ட் வேணும். அந்த போர்டே என்ன பண்ணிடுவாங்க? டிக்ளேர் பண்ணிடுவாங்க. தென் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஷேர்ஸ் என்னது? ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா? இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு ஏன் அவங்கள சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் இருக்கும். எதுல? ரெண்டு விஷயத்துல. ஒன்னு பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், இன்னொன்னு ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு நம்ம டிவிடெண்ட், இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஃபர்தரா நம்ம ரெண்டு விதமா கிளாஸிஃபை பண்ணுவோம். என்னது? கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் நான் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இப்போ கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ரைட் உண்டு. என்ன அப்படின்னா நான் இந்த இயர் அவங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணல, ஏன்னா என்கிட்ட ப்ராஃபிட்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் இயருக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது இந்த லாஸ்ட் இயரோட டிவிடெண்டையும் சேர்த்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் இயர் டிவிடெண்டையும் சேர்த்து கியூமுலேட்டிவா வாங்குறதுக்கு ரைட்ஸ் உண்டு. அதான் வந்து என்னது? கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நான் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா அவங்களுக்கு அந்த கியூமுலேட்டிவ் ரைட்ஸ் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு இந்த இயர் பே பண்ணலையா, அவ்வளவுதான், அந்த ரைட்ஸ் வந்து லாப்ஸ் ஆயிரும். நான் நெக்ஸ்ட் இயர் எனக்கு ப்ராஃபிட்னா நான் நெக்ஸ்ட் இயருக்கான டிவிடெண்ட் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணா போதும்? பே பண்ணா போதும். ஓகே, அதுதான் வந்து என்னது? நான் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னா யாரு? ஜென்ரலா அவங்க தான் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ்லாம் இருக்காது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணது போக ஏதாவது அமௌண்ட் ரிமைனிங் இருந்தா மட்டும்தான் நம்ம யாருக்கு டிவிடெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவோம். அவ்வளவுதான் அபவுட் டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். கரெக்டா? நெக்ஸ்ட் நம்ம மெயின் செக்ஷன்ஸ்குள்ள போனோம். செக்ஷன் 123 ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். இதுல தான் சோர்சஸ் ஆஃப் டிவிடெண்ட் பத்தி பார்த்தோம் ஃபர்ஸ்ட். கரெக்டா? அப்ப ஃபைனல் டிவிடெண்ட்க்கு என்னென்ன சோர்சஸ்? 4 சோர்சஸ். ஒன்னு கரண்ட் இயர் ப்ராஃபிட்ஸ், இல்லாட்டி அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர், ஆர் போத். மீன்ஸ் கரண்ட் இயர் ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் தான் என்னது? ரிசர்வ்ஸ். ஓகே, ஆர் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஏதாவது கிராண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்குன்னா அந்த மணியை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணலாம். இது எந்த டிவிடெண்டுக்கு? ஃபைனல் டிவிடெண்டுக்கு. ஓகே, பட் இந்த ப்ராஃபிட்ஸ் நம்ம சொல்லும் போது இந்த ப்ராஃபிட்ஸ்குள்ள சில கெயின்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். என்னென்ன கெயின்ஸ்? அன்ரியலைஸ்டு கெயின்ஸ், நோஷனல் கெயின்ஸ் அண்ட் ரீவாலுவேஷன் கெயின்ஸை நம்ம இந்த ப்ராஃபிட்ஸ்குள்ள என்ன பண்ண மாட்டோம்? இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அது வந்து நமக்கு கேஷா நம்ம கையில கிடைச்சிருக்காது. அது இன்னும் ரியலைஸே ஆயிருக்காது. ரியலைஸே ஆகாம அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் என்னது நோஷனலா இமேஜினரியா ஒரு விஷயத்துல இருந்து நான் என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது? டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆக்சுவலா என் கையில என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்ல இருந்து நான் எடுத்து என்ன கொடுக்க முடியும்? என்னோட மெம்பர்ஸ்க்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுதான் லாஜிக். ஸோ இப்போ ப்ராஃபிட்ஸ்ல எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டோம்? அன்ரியலைஸ்டு கெயின்ஸ், நோஷனல் கெயின்ஸ் அண்ட் ரீவாலுவேஷன் கெயின்ஸை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். கரெக்டா? தென் இப்போ இன்ட்ரிம் டிவிடெண்ட்டுக்கு என்னென்ன சோர்சஸ் அப்படின்னா சர்ப்ளஸ் இந்த P&L அக்கௌண்ட்,
profits of the financial year for which dividend is sought to be declared or profits generated in the financial year till the quarter preceding the date of declaration. அந்த எந்த பீரியடுக்கு ரெலவெண்டா நம்ம interim dividend கொடுக்குறோமோ அந்த பீரியடோட ப்ராஃபிட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், interim dividend இஷ்யூ பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபைனல் டிவிடெண்டுக்கு 4 சோர்ஸ் என்னென்ன, current year profits, undistributed profits of the previous year or both, or money is received from central government or state government. Interim dividend க்கு 3 source என்னென்ன, surplus in P&L account of the financial year for which dividend is sought to be declared or profits generated in the financial year till quarter preceding the date of declaration. இதெல்லாம் வந்து நமக்கு profits இருக்கிற கேஸ்ல sources. பட் இப்போ இஃப் சப்போஸ் நம்ம கம்பெனில என்ன இருக்கு, லாஸ் இருக்கு, இல்லாட்டி இன்அடிக்குவேட் ப்ராஃபிட் இருக்கு. ஓகே, லாஸ்னா கம்ப்ளீட்டா நமக்கு ப்ராஃபிட்டே இல்ல, இன்அடிக்குவேட் ப்ராஃபிட்னா என்கிட்ட ப்ராஃபிட் இருக்கு ஆனா டிவிடெண்ட் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ப்ராஃபிட் இல்ல, அது இன்அடிக்குவேட் ப்ராஃபிட். ஓகே, கம்பெனில அப்ப லாஸ் இல்ல இன்அடிக்குவேட் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா அந்த கேஸ்ல நான் என்ன பண்ண போறேன், டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண போறேன்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் இன்ட்ரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண போறேன் அப்படின்னா நான் இந்த ஒரே ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணா போதும். என்னது, ரேட் ஷால் நாட் எக்ஸீட் ஆவரேஜ் டிவிடெண்ட் ஆஃப் 3 immediately preceding financial years. அப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10%, 8%, 9% டிக்ளேர் பண்ணீங்கன்னா இதோட ஆவரேஜ் எவ்வளவு வரும், 9% வரும். கரெக்டா? அப்போ நான் என்னோட லாஸ்ட் டைம்ல இன்ட்ரிம் டிவிடெண்ட் நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா 9%க்கு மேல என்ன பண்ணக்கூடாது, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடாது. இதுதான் இன்ட்ரிம் டிவிடெண்ட்க்கு கண்டிஷன். ஓகே, பட் ஃபைனல் டிவிடெண்ட்க்கு 3 கண்டிஷன் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சேம் அஸ் இன்ட்ரிம் டிவிடெண்ட் தான். என்னது, ரேட் ஷால் நாட் எக்ஸீட் ஆவரேஜ் டிவிடெண்ட் ஆஃப் 3 immediately preceding financial years. பட் செகண்ட் கண்டிஷன் என்ன, total amount drawn from accumulated profits should not be more than 1/10 of paid up share capital and free reserves and shall first be utilized to set off losses of the current financial year. Means இப்போ என்கிட்ட ப்ராஃபிட் இல்ல. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா நான் லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் எடுத்து அந்த ரேட்டுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நான் ப்ராஃபிட் இல்லாதனால எதுல இருந்து டிவிடெண்ட் எடுத்து டிக்ளேர் பண்ணுவேன், என்னோட ரிசோர்சஸ்ல இருந்து, ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ல இருந்து எடுத்து டிக்ளேர் பண்ணுவேன். கரெக்டா? சோ அப்படி நான் அந்த ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ல இருந்து எடுக்கிற அமௌண்ட் எதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னா 1/10 ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. அண்ட் நான் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்னா கரண்ட் இயர்ல எவ்வளவு லாஸோ அந்த லாஸை செட் ஆஃப் பண்ணிடணும். செட் ஆஃப் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க பேலன்ஸ்ல இருந்து நான் என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். Okay, then third condition enna, balance in reserve after withdrawal is not less than 15% of paid up share capital. அதாவது நான் ரிசர்வ்ஸ்ல இருந்து withdraw பண்ணி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டேனா, டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட என்ன பேலன்ஸ், ஐ மீன் ரிசர்வ்ல உள்ள பேலன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னா மினிமம் 15% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் பேலன்ஸ் நான் வச்சிட்டு ரிமைனிங் அமௌண்ட் தான் நான் எதுக்கு யூஸ் பண்ண முடியும்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். அப்போ தீஸ் ஆர் த 3 கண்டிஷன்ஸ் ஃபார் என்னது, ஃபைனல் டிவிடெண்ட். அப்போ ஃபைனல் டிவிடெண்ட்க்கு 3 கண்டிஷன் என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஒன், rate shall not exceed average dividend of 3 immediately preceding financial years. Then total amount drawn from accumulated profits not more than 1/10 of paid up share capital and free reserves and shall first be utilized to set off the current year losses. Then third condition, balance in reserve after withdrawal is not less than 15% of paid up share capital. But இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க, இப்போ நான் லாஸ்ட் 3 இயர் என்னவே பண்ணல, டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னவே ஆகாது, அப்ளைவே ஆகாது. ஆப்வியஸ்லி ஏன்னா டிக்ளேர் பண்ணாலும் நான் ஆவரேஜ் ரேட் எடுக்க முடியும். 3 இயர் நான் டிவிடெண்டே டிக்ளேர் பண்ணல அப்படின்னா நான் எதை வச்சு ஆவரேஜ் எடுப்பேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ண வேண்டாம், சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டாம். அண்ட் நான் ஒன்ஸ் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா வித்தின் 5 days நான் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணி ஆகணும், ஒரு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஓகே, அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டை நான் யாருக்கு பே பண்ணுவேன், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவேன். ஒன்னு நான் அந்த ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி அந்த ஷேர் ஹோல்டர் ஏதோ ஒரு பர்சன் சொல்றாரு, நீங்க எனக்கு பதிலா இந்த பர்சனுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்னா அந்த பர்சனுக்கு பே பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி ஷேர் ஹோல்டர் வந்து நீங்க என்னோட பேங்க்குக்கு பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாருன்னா நான் அந்த பேங்க்குக்கு டைரக்டா பே பண்ணிடுவேன். ஓகே, அப்போ ஒன்னு ரெஜிஸ்டர்ட் ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணுவேன், ஆர் டு ஹிஸ் ஆர்டர் ஆர் டு ஹிஸ் பேங்கர். அண்ட் நான் இப்போ டிவிடெண்ட் பே பண்றேன் அப்படின்னா அது எப்படி தான் பே பண்ணணும், கேஷா தான் பே பண்ணணும், நாட் இன் கைண்ட். ஓகே, கேஷ்னா இட் இன்க்ளூட்ஸ் என்னது, செக், வாரண்ட், எவ்ரிதிங். பட் நான் என்ன பே பண்ணக்கூடாது, டிவிடெண்ட் கைண்டா பே பண்ண கூடாது. யாருக்கெல்லாம் பே பண்ணுவேன், ரெஜிஸ்டர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டு ஹிஸ் ஆர்டர் ஆர் டு ஹிஸ் பேங்கர்.
ஓகே. அண்ட் இப்போ ஒரு கம்பெனி செக்ஷன் 73 இல்ல 74 கம்ப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணக்கூடாது, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடாது until they comply with the provisions. பட் ஒன்ஸ் 73 74 உள்ள ப்ரொவிஷன் அவங்க கம்ப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா they can declare dividend. அண்ட் செக்ஷன் 8 கம்பெனிஸ் என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடாது. அவங்க ரூல்லயே ஃபர்ஸ்ட் அதுதான். ஓகே. ஸோ அவங்க எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, டிவிடெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைச்சா திரும்பவும் அந்த அப்ஜெக்டிவ்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அவங்க அந்த பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் செக்ஷன் 123. நெக்ஸ்ட் என்ன செக்ஷன் பார்த்தோம், செக்ஷன் 124. என்னது, அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட். இப்போ நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றோம். ஓகே. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி எத்தனை டேஸ், 5 டேஸ்ல என்ன பண்ணுவோம், செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். கரெக்டா? பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எவ்வளோ டேஸ்க்குள்ள டிவிடெண்ட் பே பண்ணணும், 30 டேஸ்க்குள்ள டிவிடெண்ட் பே பண்ணிடணும். ஓகே. இப்போ நான் 30 டேஸ்க்குள்ள என்ன பண்ணல, டிவிடெண்ட் பே பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் 7 டேஸ் குள்ளார நான் என்ன பண்ணிடணும், அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 90 டேஸ்க்குள்ளார நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நான் யாரோட டிவிடெண்ட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், எவ்வளோ அமௌண்ட், அதுக்கு எவ்வளோ ஷேர்ஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஓகே. தென் இந்த அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னா 7 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த 7 இயர்ஸ் வரைக்கும் யார் இந்த டிவிடெண்ட்ஸ்க்கு ஓனரோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கம்பெனிகிட்ட கேட்டு அவங்களோட டிவிடெண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. பட் இந்த 7 இயர்ஸ் வரைக்கும் யாருமே வரல அப்படின்னா ஆஃப்டர் 7 இயர்ஸ் இது எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடும்னா ஐஇபிஎஃப்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே. இப்போ நான் வந்து 30 டேஸ்ல பே பண்ணல, 7 டேஸ்ல நான் என்ன பண்ணணும், அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, ஆனா நான் பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். யாருக்கு பே பண்ணுவேன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவேன் இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 12%. அந்த இன்ட்ரெஸ்ட் எந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணுவேன்னா இந்த 31st டேல இருந்து கால்குலேட் பண்ணுவேன். அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கு அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நான் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஸோ இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் எவ்வளோ பர்சன்டேஜ், 12% பே பண்ணணும் அந்தந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் நான் எந்த டேல இருந்து கால்குலேட் பண்ணுவேன்னா இந்த 31st டேல இருந்து கால்குலேட் பண்ணுவேன். ஏன்னா நான் அன்னையில இருந்து தான் டிஃபால்ட், ஆக்சுவல் டிஃபால்ட். ஓகே. அப்ப இதுதான் வந்து எந்த செக்ஷன்ல சொல்றாங்க, செக்ஷன் 124ல சொல்றாங்க. ஓகே. ஸோ ரீட் என்னது, where dividend declared but not paid or claimed within எவ்வளோ days, 30 days, the company shall within 7 days transfer the amount to special account called unpaid dividend account and within 90 days என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. on default எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட், 12% per annum from the date of such default. and claimant எவ்வளோ இயர்ஸ்க்குள்ளார வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அவனோட அமௌண்ட்டை, 7 இயர்ஸ்க்குள்ள கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி 7 இயர்ஸும் அந்த அமௌண்ட் அன்பெய்ட் ஆர் அன்கிளைம்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, ஐஇபிஎஃப்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அண்ட் ஐஇபிஎஃப்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அலாங் வித் த டிவிடெண்ட் அதோட ஷேர்ஸையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ இந்த ப்ரொவிஷனை கம்பெனிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா ஃபார் கம்பெனி பெனால்ட்டி எவ்வளோ, 1 lakh அண்ட் ஆன் கண்டினியூங் டிஃபால்ட் 500 per day அப் டு rupees 10 lakh பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபார் ஆஃபீஸர்ஸ் இன் டிஃபால்ட் பெனால்ட்டி எவ்வளோ, 25,000 ஆன் கண்டினியூங் டிஃபால்ட் 100 per day அப் டு rupees 2 lakhs வரைக்கும் பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் செக்ஷன் இஸ் செக்ஷன் 125. இதுல தான் ஐஇபிஎஃப் பத்தி பார்த்தோம். ஐஇபிஎஃப்னா என்ன, இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட ஓனர்ஸ் யாரு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே. இந்த ஃபண்டில் சில அமௌண்ட்ஸ் எல்லாம் உள்ள கிரெடிட் பண்ணுவாங்க. அண்ட் கிரெடிட் பண்ண அமௌண்ட்ஸ் எடுத்து சில பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகே. எந்த அமௌண்ட்ஸை கிரெடிட் பண்ணணும், எந்த அமௌண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த செக்ஷன்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அமௌண்ட்ஸ் டு பி கிரெடிட்டட் என்னென்ன, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதோ ஒரு கிராண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த கிராண்ட்டை எந்த ஃபண்டில் போட்டு வச்சிருப்பாங்க, ஐஇபிஎஃப் ஃபண்டில் போட்டு வச்சிருப்பாங்க. தென் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதோ டொனேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதையே எதுல போட்டிருப்பாங்க, ஐஇபிஎஃப்ல. இது இல்லாம நம்ம ஒரு அமௌண்ட் படிச்சோம், என்னது 124ல அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்ல உள்ள அமௌண்ட். கரெக்டா? அதையும் 7 இயர்ஸ் கிளைம் பண்ணாட்டி என்ன பண்ணிடுவாங்க, ஐஇபிஎஃப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. தென் ஜெனரல் ரெவென்யூ அக்கௌண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுல உள்ள அமௌண்ட்டை எதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ஐஇபிஎஃப். தென் amount lying in IEPF under section 205 of the Companies Act. Then interest or other income received out of investment from this fund. இப்போ இந்த IEPF ஃபண்ட்ல போட்டிருக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆயிட்டு இருக்குமா, அந்த இன்ட்ரெஸ்ட் எதுக்குள்ள தான் இருக்கும், IEPF குள்ள தான் இருக்கும்.
Okay, then amount received through என்ன dischargement or disposal of security seized from a person who has been convicted for personation under section 38 subsection 3. Section 38ல personation பத்தி படிச்சோம். மீன்ஸ் ஆள் மாறாட்டம் பண்ணி செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்றது. ஓகே, சோ அந்த கேஸ்ல அந்த யார் அந்த வேலையை பண்ணாங்களோ அந்த பர்சன் ஏதோ ஒரு பெனிஃபிட் அக்யூர் பண்ணிருக்கான்ல, மீன்ஸ் அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், ஆள் மாறாட்டம் பண்ணி அந்த ஷேர்ஸ் வாங்கியிருப்பான். அந்த ஷேர்ஸ்க்கு டிவிடெண்ட்லாம் அவன் வாங்கியிருப்பானா, சோ அந்த டிவிடெண்ட் எல்லாம் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா அவங்க திரும்பவும் சரண்டர் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகே, அந்த சரண்டர் பண்ற அமௌண்ட் எங்க தான் போகும், ஐஇபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஓகே, அண்ட் அது இல்லாம the following amounts if remain unclaimed for எவ்வளோ இயர்ஸ், 7 years. என்னென்ன அமௌண்ட், அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட், தென் மெச்சூர் டெபாசிட்ஸ் ஆஃப் த கம்பெனி அதர் தேன் பேங்கிங் கம்பெனி, மெச்சூர் டிபென்ச்சர்ஸ், ரிடம்ஷன் அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது கம்பெனி சில அமௌண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியாகணும், அந்த சில டேட்ஸ்குள்ளார ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாகணும். ஆனா கம்பெனியால கொடுக்க முடியல, ஆனா இல்ல அந்த பர்சன் வந்து என்ன பண்ணல, அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட் எங்க தான் போகும், ஐஇபிஎஃப் தான் போகும். அதான் சிம்பிள். ஓகே, சோ தென் அதர் அமௌண்ட்ஸ் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட். சோ இந்த அமௌண்ட் எல்லாம் என்னது ஐஇபிஎஃப் குள்ள கிரெடிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த கிரெடிட் பண்ண அமௌண்ட் எடுத்து சில பர்பஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன பர்பஸ், ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ரீஃபண்ட் ஆஃப் அன்கிளைம் டிவிடெண்ட்ஸ், மெச்சூர் டெபாசிட்ஸ், மெச்சூர் டிபென்ச்சர்ஸ், அப்ளிகேஷன் மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட் தேரான். இப்ப ஐஇபிஎஃப் குள்ள அந்த அமௌண்ட் இருக்கும். இப்போ அந்த கன்சர்ன் பர்சன் வந்து டிவிடெண்ட் கேட்டா அந்த டிவிடெண்ட் எதுல இருந்து எடுத்து பே பண்ணுவோம், ஐஇபிஎஃப்ல இருந்து பே பண்ணுவோம். அதே மாதிரி டெபாசிட் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு, அந்த பர்சனுக்கு நம்மளால கொடுக்க முடியல. இப்போ அந்த பர்சன் வந்து கேட்கறாரு அப்படின்னா எதுல இருந்து எடுத்து கொடுப்போம், ஐஇபிஎஃப். சேம் தான் வந்து எதுக்கும், டிபென்ச்சர்ஸ், அப்ளிகேஷன் மணி எல்லாத்துக்குமே. சோ அந்த அமௌண்ட் எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாதனால தான் எதுல போட்டு வச்சிருக்கோம், ஐஇபிஎஃப்ல. சோ ஆப்வியஸா அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க வந்து கேட்கும் போது எதுல இருந்தா எடுத்து கொடுப்போம், ஐஇபிஎஃப்ல தான் கொடுப்போம். சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பர்பஸ். தென் செகண்ட் பர்பஸ் என்னது, promotion of investors education awareness and protection. இப்போ கவர்மெண்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எஜுகேட் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு ஃபண்ட் வேணும்ல, அந்த ஃபண்டை எதுல இருந்து எடுத்துப்பாங்கன்னா ஐஇபிஎஃப்ல இருந்து எடுத்துக்குவாங்க. தென் தேர்ட் ஒன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனி டிஸ்சார்ஜ்டு அமௌண்ட் அமாங் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், டெபாசிட்ஸ் ஹூ சஃபர்ட் லாஸ். இப்போ ஒரு பர்சன் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சரண்டர் பண்ண சொன்னோமா, அந்த அமௌண்ட்டை எங்க போட்டு வச்சிருக்கோம், ஐஇபிஎஃப் குள்ளார போட்டு வச்சிருக்கோம். கரெக்டா, இப்போ அவன் கிட்ட இருந்து தப்பு பண்ணவங்க கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி நம்ம ஐஇபிஎஃப்ல போட்டோம். ஆனா ஆக்சுவல் பர்சன் ஒருத்தனுக்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்கணும்ல, சோ அவனுக்கு அந்த பெனிஃபிட் எதுல இருந்து எடுத்து பே பண்ணுவோம், இந்த ஐஇபிஎஃப்ல இருந்து எடுத்து பே பண்ணுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன, ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் லீகல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் பர்சூயிங் கிளாஸ் ஆக்ஷன் சூட்ஸ். கிளாஸ் ஆக்ஷன் சூட்ஸ்னா என்ன, குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தர் மேல கேஸ் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த கம்பெனில அஃபெக்ட் ஆன மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சேர்ந்து கம்பெனி மேல கேஸ் போடுவாங்க. கரெக்டா, அந்த கேஸுக்கு லீகல் எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும்ல, அந்த லீகல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணணும்ல. ஆல்ரெடி இவங்க தான் லாஸ் ஆயிருக்காங்க, அவங்களே போய் நீ லீகல் எக்ஸ்பென்ஸ் பண்ணுன்னு சொன்னா அது கரெக்டா இருக்காது. கரெக்டா, சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐஇபிஎஃப் ஃபண்ட்ல இருந்து எடுத்து அவங்களோட லீகல் எக்ஸ்பென்சஸ்க்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. தென் ஃபார் எனி அதர் பர்பஸ் இன்சிடென்டல் தேர்டோ, இதெல்லாம் பண்றதுக்கு ஏதாவது நமக்கு தேவைப்பட்டுச்சு ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அந்த ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸையும் எதுல இருந்து நம்ம எடுத்து பே பண்ணுவோம், ஐஇபிஎஃப்ல இருந்து எடுத்து பே பண்ணுவோம். அண்ட் இந்த ஐஇபிஎஃப்ல இருக்க ஃபண்ட் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணுமா, ஸோ அந்த அத்தாரிட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த அத்தாரிட்டிஸ்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சேர்பர்சன் இருப்பார். அந்த சேர்பர்சன் யாரா இருப்பார்னா எக்ஸ் அஃபிஷியோ செக்ரட்டரி ஆஃப் எம்சிஏ. எம்சிஏல யார் செக்ரட்டரியா இருக்காரோ அதே பர்சன் தான் எங்க சேர்பர்சனா இருப்பாங்க, ஐஇபிஎஃப்ல சேர்பர்சனா இருப்பாங்க. அண்ட் அவர் இல்லாம 6 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்ப டோட்டலா ஐஇபிஎஃப்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க, 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு சேர்பர்சன் அவர் இல்லாம 6 மெம்பர்ஸ். அண்ட் அது இல்லாம ஒரு யார் இருப்பா, சிஇஓ இருப்பா. அந்த சிஇஓவை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த ஐஇபிஎஃப் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருக்க ஃபண்ட்ஸ் உள்ள வருது வெளியே போதா, இதுக்கான ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது யாரோட வேலை, ஐஇபிஎஃப் அத்தாரிட்டிஸோட வேலை. அண்ட் இந்த அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி இதை யாரு ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னா சிஎன்ஏஜி ஆடிட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஐஇபிஎஃப் அத்தாரிட்டி அவங்க மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு என்ன ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க, ஆனுவல் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி சிஎன்ஏஜி ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. ஓகே, இது ரெண்டுத்தையும் இவங்க யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை யார்கிட்ட கொடுப்பாங்க, ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் முன்னாடி இந்த இதை பிரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் செக்ஷன் 125 ஐஇபிஎஃப். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது,
126 என்னது ரைட் டு டிவிடெண்ட் ரைட் ஷேர்ஸ் போனஸ் ஷேர்ஸ் ஹெல்ட் இன் அபயன்ஸ். இது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் எக்ஸ் இருக்காரு. ஓகே, அவர் என்ன பண்றாரு, ஷேர் ஹோல்ட் பண்றாரு கம்பெனில. நவ் ஹி இஸ் டிரான்ஸ்ஃபரிங் இஸ் ஷேர் டு மிஸ்டர் ஒய். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. இன்னும் என்ன ஆகல, ரெஜிஸ்டர் ஆகல, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸ்ல இருக்கு. கம்பெனி இதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எவ்வளவு டேஸ் டைம் எடுக்கலாம்னா 30 days வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 30 daysக்குள்ள நடுவுல கம்பெனி என்ன பண்றாங்கன்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த டிவிடெண்ட் யாரு பேர்ல போகணும் அப்படின்னா கன்ஃபியூஷன். ஏன்னா இப்போ எக்ஸ் பேர்லயும் இல்ல ஒய் பேர்லயும் இல்ல, இப்போ நடுவுல இருக்கு ஷேர். ஓகே, ஸோ இந்த டிவிடெண்டை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கம்பெனி அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஏன்னா யாருக்கு கொடுக்கணும்னு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல, அதனால எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பட் இந்த கேஸ்ல மிஸ்டர் எக்ஸ் இருக்கார்ல, அவரு ரிட்டர்ன் கன்சென்ட்ல சொல்லிடுறாரு என்னன்னு, ஒய்க்கு இந்த டிவிடெண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, டைரக்டா இந்த டிவிடெண்டை ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ எக்ஸ் எதுவுமே சொல்லல அப்படின்னா டிவிடெண்ட் எங்க போட்டுருவாங்க, அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட் போட்டுருவாங்க. இல்ல எக்ஸ் வந்து சொல்லிட்டாரு தெளிவா ஒய்க்கு கொடுத்துருங்கன்னா டைரக்டா யாருக்கு அனுப்பிடுவாங்க, ஒய்க்கு அனுப்பிடுவாங்க. ஓகே, பட் இது வந்து டிவிடெண்டோட கேஸ்ல. கம்பெனி இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது ரைட் ஷேர்ஸோ இல்ல போனஸ் ஷேர்ஸோ இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா இந்த ரைட்ஸ் அண்ட் போனஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனோன்னா இந்த ரைட்ஸ் அண்ட் போனஸை யாருக்கு கொடுத்துருவாங்க, ஒய்க்கு கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ ஸோ இன் பிட்வீன் த பீரியட் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அதை எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அன்பெய்ட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பட் இதே மிஸ்டர் எக்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்ஃபரார் வந்து தெளிவா டிரான்ஸ்ஃபரிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா யாருக்கு போயிடும், டிவிடெண்ட் டிரான்ஸ்ஃபரிக்கு போயிடும். பட் இன் பிட்வீன் த பீரியட் ரைட்ஸ் ஆர் போனஸ் இஷ்யூ பண்ணா என்ன பண்ணிடுவாங்க, அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனோன்னா டிரான்ஸ்ஃபரிக்கு அந்த ரைட்ஸ் அண்ட் போனஸை கொடுத்துருவாங்க. இதுதான் செக்ஷன் 126. தென் லாஸ்ட் செக்ஷன் என்னது 127. என்னது, பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு டிஸ்ட்ரிபியூட் த டிவிடெண்ட். கம்பெனி எவ்வளவு நாள்ல டிவிடெண்ட் பே பண்ணணும், டிக்ளேர் பண்ணி 30 daysல பே பண்ணணும். ஒன்னு அவங்க பே பண்ணிடணும், இல்லாட்டி டிவிடெண்ட் வாரண்ட் கொடுத்துடணும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடக்கணும். அந்த டிவிடெண்ட் வாரண்ட்டை என்ன பண்ணிடணும், போஸ்ட் பண்ணிடணும். அந்த போஸ்ட் பண்ணதை அந்த பர்சன் கையில போய் கிடைச்சிச்சா இல்லையான்றது மேட்டர் கிடையாது. ஆனா 30 daysக்குள்ளார கம்பெனி என்ன பண்ணிடணும், அதை போஸ்ட் பண்ணிடணும். ஒன்னு அந்த பர்சனுக்கு பே பண்ணிடணும், இல்லாட்டி டிவிடெண்ட் வாரண்ட்டை போஸ்ட் பண்ணிடணும். பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் கம்பெனி அப்படி பண்ணல அப்படின்னா they will be liable for a interest of எவ்வளவு 18% per annum. இதே directors in defaultக்கு என்ன punishment, jail up to 2 years and fine of 1000 per day till the default continues. இது punishment, general punishment. பட் இதுல வந்து சில exceptional cases கொடுத்திருக்காங்க, ஒரு 5 exceptional cases. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டிவிடெண்ட் குட் நாட் பி பெய்டு பை ரீசன் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் லா. இப்ப லா படியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து என்ன பண்றான், ஃப்ராட் பண்ணிட்டான். ஓகே, சோ அவனோட ஷேர்ஸை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அத்தாரிட்டி சீஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவனுக்கு நம்மளால டிவிடெண்ட் பே பண்ண முடியுமா, பே பண்ண முடியாது. கரெக்டா, அவனுக்கு டிவிடெண்ட் வாரண்ட் போஸ்ட் பண்றதும் யூஸ்லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா அவனோட ஷேர்ஸை என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அத்தாரிட்டிஸ் கையில ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த கேஸ்ல இது கம்பெனி மேல எந்த தப்பும் கிடையாது. லீகலாவே அவனுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. சோ அதனால கம்பெனிக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடையாது. ஓகே, தென் செகண்ட் கேஸ் என்ன, shareholder gave directions regarding payment and it cannot be complied with and same has been communicated to him. For example, இப்ப shareholder மிஸ்டர் எக்ஸ். ஓகே, அவர் என்ன பண்றாரு, ஆல்ரெடி அவரோட பேங்க் அக்கவுண்ட் ஒன்று நம்ம கிட்ட இருக்கு. இப்ப என்ன பண்றாரு, இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை சேஞ்ச் பண்றாரு. சேஞ்ச் பண்ணி ஒரு நம்பர் என்ன கொடுத்திருக்காரு, நம்ம கிட்ட கம்பெனிக்கு கொடுத்திருக்காரு. அதாவது எனக்கு இந்த பேங்க் அக்கவுண்ட் இல்லாம இந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்திருக்காரு. ஓகே, பட் கம்பெனி அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சென்ட் பண்ண முடியல. ஏதோ அக்கௌண்ட் நம்பர் தப்பு, இல்ல ஐஎஃப்எஸ்சி தப்பு, ஏதோ ஒன்று வருது. ஸோ கம்பெனி ஜெனியூனா ட்ரை பண்றாங்க, பட் அவங்களால சென்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி சென்ட் பண்ண முடியலன்னு யாருக்கு இன்டிமேட் பண்ணிட்டாங்க, மிஸ்டர் எக்ஸுக்கு இன்டிமேட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா கம்பெனி சைட்ல எந்த ஃபால்ட்டும் கிடையாது. கரெக்டா, சோ அதனால கம்பெனிக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, தென் தேர்ட் கேஸ் என்ன, டிஸ்பியூட் ரிகார்டிங் ரைட் டு ரிசீவ் டிவிடெண்ட். அதாவது இந்த டிவிடெண்ட் யாருக்கு போகணும் அப்படின்னு இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்கு. அதனால கம்பெனி டிவிடெண்ட் என்ன பண்ணல, பே பண்ணல.
அப்படின்னா அந்த கேசஸ்ல கம்பெனிக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. இது என்ன மாதிரி கேசஸ்ல வரும்னா, இப்போ ஒரு லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க அப்படின்னா 2-3 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளார சண்டை நடக்கும். ஸோ கேஸ் போயிட்டு இருக்கும். அதனால யாருக்கு டிவிடெண்ட் போகணுன்ற கிளாரிட்டி இருக்காது. ஸோ அந்த கேசஸ்ல கம்பெனி மேல எந்த தப்பும் கிடையாது. அதனால கம்பெனி இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் தட் பனிஷ்மெண்ட். Then fourth case என்ன, dividend lawfully adjusted against any sum due from the shareholder. For example, shareholder கம்பெனிக்கு 20 rupees பே பண்ணணும். கம்பெனி டிவிடெண்ட் அவருக்கு 20 rupees பே பண்ணணும் அப்படின்னா அதை என்ன பண்ணிப்பாங்கன்னா செட் ஆஃப் பண்ணிப்பாங்க. நீயும் பே பண்ண வேணா, நானும் உனக்கு பே பண்ணல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் பெர்மிட்டட். அந்த கேசஸ்ல கம்பெனிக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. தென் ஃபார் எனி அதர் ரீசன் விச் வாஸ் நாட் டியூ டு த டிஃபால்ட் ஆன் பார்ட் ஆஃப் த கம்பெனி. கம்பெனி மேல எந்த தப்பும் இல்லை, கம்பெனி ஜெனியூனா எல்லா ஆக்ஷனும் எடுத்துட்டாங்க, பட் ஸ்டில் பே பண்ண முடியல அப்படின்னா கம்பெனிக்கு எந்த விதமான என்ன கிடையாது, பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. ஓகே, ஸோ என்ன 5 எக்ஸம்ஷன் கேசஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், dividend could not be paid by reasons of operation of law. Then shareholder gave direction regarding repayment and it cannot be complied with and same has been communicated to him. Then dispute regarding right to receive dividend, dividend lawfully adjusted due from shareholders. Then for any other reason which was not due to default on part of the company. Then last ஒரே ஒரு குட்டி பார்ட் மட்டும் இருக்கு. என்னது, applicability of section 127 to நிதி கம்பெனிஸ். இப்போ நிதி கம்பெனிஸோட கேசஸ்ல மட்டும் ஆக்சுவலா கம்பெனி என்ன பண்ணணும், ஜென்ரலா எல்லா கம்பெனிஸ்னா டிவிடெண்ட் ஒரு ஷேர்ஹோல்டருக்கும் போய் தனித்தனியா சென்ட் பண்ணணும். கரெக்டா? பட் நிதி கம்பெனிஸோட கேசஸ்ல மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நிதி கம்பெனிஸே சின்ன கம்பெனிஸா, அவங்களுக்கு எல்லா கம்ப்ளைன்சஸ் வந்து மோஸ்டா வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி டிவிடெண்ட் டிக்ளரேஷன்லயும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க தனித்தனியா என்ன பண்ண வேணாம், எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் சென்ட் பண்ண வேணாம். எப்ப நீங்க ஷேர் ஹோல்டருக்கு டிக்ளேர் பண்ற டிவிடெண்ட் 100 rupeesக்கு மேல இருக்கோ அந்த கேசஸ்ல மட்டும் நீங்க அந்த பர்சனுக்கு என்ன பண்ணா போதும், தனித்தனியா டிவிடெண்ட்ஸ் பே பண்ணா போதும். ஓகே, பட் நீ அந்த ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ண டிவிடெண்ட் எவ்வளவு கம்மியா இருக்கு, 100 rupeesக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணா போதும்னா, ஒன்னு அந்த லோக்கல் நியூஸ் பேப்பர்ல டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம் அனௌன்ஸ் பண்ணிட்டு உங்க கம்பெனி நோட்டீஸ் போர்ட்ல அதை இன்டிமேட் பண்ணா போதும். அந்த கன்சர்ன் ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணிக்கலாம், நேரா கம்பெனிக்கு வந்து அவங்களோட டிவிடெண்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்ல நீங்க டிவிடெண்ட் பே பண்ணலன்னு சொல்லி நாங்க உங்களை பனிஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நிதி கம்பெனிஸ் இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பனிஷ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் எவ்வளோக்கு கீழே இருக்கணும், 100 rupees ஆர் லெஸ்ஸா இருக்கணும். அண்ட் அவங்க என்ன பண்ணிருக்கணும், டிக்ளரேஷன் ஷுட் பி அனௌன்ஸ்ட் இன் one local newspaper and announcement is displayed in another notice board for at least 3 months. 3 months வரைக்கும் கம்பெனியோட நோட்டீஸ் போர்ட்ல நாங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேரி பண்ணாங்க அப்படின்னா then நிதி companies is exempted from these punishments. Okay, so that's all about the whole chapter of dividend.